அதிமுக ஒரு ஏ டீம், எடப்பாடிக்கு எதிராக கோஆர்டினேட் பண்ணுகிற சி டீம். 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த கட்சி இந்த அளவுக்கு நொந்து போனதற்கும் நைந்து போனதற்கு காரணம் பாஜக. அவர் கொடநாடு கேஸ்ல A1ங்கிறாரு. இவ்வளவு நாள் ஏன் பேசலாம்? பேச முடியாது, ஆனா நான் கட்சியோட சீனியருங்கிறாரு. ரெண்டு பேருமே பாஜக சொல்றதை கேட்டுதான் இங்க நடக்கிறாங்க. இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருந்தாலும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்ப என்னதான் சார் இருக்கீங்க பின்னாடி? அதிமுக பாவமா பரிதாபமா இருக்கு. கே செங்கோட்டையன் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். யார் ஆட்சியில? முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில். ஜெயலலிதா எடுத்து கேள்வி கேட்டீங்களா? ஐ பெரியசாமி திமுக அமைச்சராக இருந்தார். இந்த ஆட்சி கட்சி தலைமைக்கும் ஐ பெரியசாமிக்கு எத்தனை சண்டைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளியே போயிட்டாரா? இல்லை அமைச்சர் பதவி வேணான்னு விட்டாரா? கே செங்கோட்டையன் ஒதுங்கி விட்டேன், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு முதலமைச்சர் பதவிங்க, நீங்க கூப்பிட்டு இல்லை என்னை விட அந்த தம்பி கேமராமேன் தான், ஆனால் சீனியரு அப்படின்னு கொடுத்துருங்க தூக்கி. இன்னைக்கு சசிகலா கூட்டிட்டு பசும்பொன்ல தேவரஞ்சலிக்கு போறாரு. அதுக்காக தான் கேட்டேன், இந்த குளறுபடிக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இதை விட இன்னும் பச்சையா உடைச்சி சொல்றேன். ஜெயலலிதா சாவில் மர்மம் அப்படின்னும் போது ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். காலையிலிருந்து அரசியல்களும் ஒரே பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் 11 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவேன்னு சொன்னார், நடத்திட்டாரு. ஆடியோ இருக்குன்றாரு, பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. இபிஎஸ் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. கொடநாடு விஷயம் பற்றிலாம் பேசப்படுது. இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் பதிலுக்கு இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க. பி டீமாக செயல்பட்டு இருந்தார். கடந்த 6 மாதமாக அவர் கட்சிக்கு எதிராகவே நடந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்களும் பேசுகிறாங்க. என்ன நடக்குது சார்? அதிமுகவில் முதல்ல செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தார், அடுத்து டிடிவி தினகரன், 3வது எடப்பாடி பழனிசாமி. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது மக்களுக்குன்னா, அதிமுக எப்படிலாம் பிரிந்து கிடக்கிறது. அதாவது பி டீம், ஏ டீம், சி டீம், ஒரு கொடநாட்டில் A1 என்ன ஒன்றா சொல்லிக்கிட்டோம் செங்கோட்டையன். என்னுடைய கேள்வி, இது எடப்பாடி செய்தது சரியா தவறா என்பது வேற கோணம். ஆனால் அதிமுக ஒரு ஏ டீம், ஒரு பி டீம், சி டீம், இப்படி போக வேண்டியிருக்கு. ஏ டீம்ன்றது ஒரு மெஜாரிட்டி இருக்கிறது ஏ டீம், பி டீமாக இருக்கிறது இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ். இந்த எதிர் குரூப்பெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக கோஆர்டினேட் பண்ணுகிற சி டீம், டிடிவி தினகரன். கோஆர்டினேஷன் சி. ஸோ ஏபிசி. இப்போ அடுத்து என்ன டீம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு கட்சி, ஒரு வலிமையான கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த கட்சி, ஆனால் அந்த கட்சி இந்த அளவுக்கு நொந்து போனதற்கும் நைந்து போனதற்கு காரணம் பாஜக. ஆனால் அந்த பாஜக கூட்டணி இருக்கிறது. இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்லி உறுதி கொடுக்குது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் போய் பார்க்கும்போது பொறுமையா இருங்க, சேர்ந்துக்கலாங்கிறாங்க. ஆனால் வெளியே போறார். இன்னைக்கு வெளியே வந்த பிறகு அவர் கொடநாடு கேஸ்ல A1ங்கிறாரு. இவ்வளவு நாள் ஏன் பேசலாம்? பேச முடியாது, ஆனால் நான் கட்சியோட சீனியருங்கிறாரு. கட்சியோட சீனியர் இந்த மாதிரிலாம் கொடநாடு விஷயத்தில் தனிப்பட்ட அறிக்கை விட முடியாது, கட்சியோட பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விடணும், இதெல்லாம் தெரியுதுல்ல. சரி, எடப்பாடி பேட்டி கொடுத்தார்ல, இன்னைக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, செங்கோட்டையன் பதில் சொல்லுவாரா? என்ன பேட்டி தெரியுங்களா? அது என்ன செய்தி தெரியுமா? நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அதிமுக நிறைய நிதி கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தியது, அதுக்கு ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழா நோட்டீஸில் ஜெயலலிதா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டு கலகம் செய்தவர் கே செங்கோட்டையன். ஆனால் அந்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த விழாவில் சைக்கிள் கொடுக்குற விழா, திமுக அரசாங்கம் சைக்கிள் கொடுக்குற விழாவில் ஸ்டாலின் படமும் கலைஞர் கருணாநிதி படமும் இருக்கிற அந்த பிட் நோட்டீஸ் படம் விளம்பரம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படத்தையும் காட்டுறார். இந்த படத்தில் ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் இல்லைன்னு கேட்டிங்களா? நியாயமான கேள்வி இல்லை. செங்கோட்டையன்கிட்ட பதில் இருக்காதுக்கு. 2 பேருக்கும் பிடிக்கல. அவரை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈகோ. மொத்தத்தில் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
இல்லை தன்னைத்தானே வந்து நான் ரொம்ப சீனியர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள்கிட்டயும் ஜெயலலிதா அவர்கள்கிட்டயும் புகழ் பெற்றுவேன், கட்சியில் எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் இவ்வளோ சீனியராக இருந்தும் இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா இந்த மாதிரியான விஷயங்களை? அப்போ உங்களுக்கு சீனியராக இருக்கீங்க, கொடநாடுல வந்து இவர் A1ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் முன்னாடியே கட்சி நலன் கருதி சொல்லியிருக்கணும்லன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அதான் நான் கேட்டேன். அப்போ கேட்டேன் என்ன சொல்கிறாருன்னா, கட்சியுடைய தலைவர் தான் பேச முடியும், மற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இதை பற்றி பேச முடியாது. சரி, பேச வேண்டாம். நீங்கள் இப்போது குறைந்தபட்சம் அவருக்கு வந்து சீட்டு கிடைக்காது. நடக்க போகிற இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அறிவிக்கப்பட போகிற வேட்பாளர் பட்டியல் கே செங்கோட்டையனுடைய பெயர் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கட்சியிலிருந்து விலகி நிற்கிறார். எடப்பாடி விட சீனியர் என்கிட்ட விளக்கம் நோட்டீஸ் கொடுக்கல அப்படிலாம் கேட்குறாரு. அதிமுகவில் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், இது வரைக்கும் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்து நீக்கியிருக்காங்க? ஜெயலலிதாவுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீக்கியிருக்காங்களா? கே செங்கோட்டையனை 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை நீக்கப்பட்டார் அமைச்சரவை பதவியிலிருந்து. எதுக்குன்னு விளக்கம் இவர் கொடுப்பாரா? அந்த விவகாரத்துக்குள்ள போல விரும்பல. கே செங்கோட்டையன் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். யார் ஆட்சியில்? முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில். எதற்கு என்று ஜெயலலிதா விளக்கம் கொடுத்தாரா அல்லது இவர் வந்து பேட்டி கொடுத்தாரா? அதிமுகவில் திமுகவில் கூட வந்து நீக்கிடுவாங்க. எல்லாம் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்களா? கோர்ட்டுக்கு போய் வந்து என்னை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும், திமுக பொதுச் செயலாளர் என்னை கட்சியில் நீக்கிவிட்டார் அப்படின்னு எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா? அதிமுக 25 வருஷம் 30 வருஷம் ஆகும். சேர்ந்துக்கிறது எப்படி? மன்னிப்பு கடிதம் இல்லை கையில் காலில் ரகசியமாக விழணும். இதான காலங்காலமாக நடக்குது. இதில் வந்து என்ன, நீங்கள் கோர்ட்டு போய் என்ன சாதிக்க போகிறீங்க? 2011 கட்சியிலிருந்து நீக்கும்போது ஜெயலலிதா எடுத்து கேள்வி கேட்டீங்களா? செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு 2 நாட்களில் பழனி முருகன் கோயிலில் கே செங்கோட்டையன் மனைவியுடன் சாமி கும்பிடுகிற படம் செய்தியாக வருகிறது. நான் கேட்குறேன், முருகன் கோயிலில் அமைச்சராக இருக்கிற கே செங்கோட்டையன் அவர் மனைவியும் சாமி கும்பிடுறது ஒரு செய்தியா? அதன் பிறகு ஏன் நீக்கப்பட்டார் விளக்கம் கொடுப்பாரா? அதாவது கட்சி தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். என்ன சொல்லியிருக்கணும்? 87 89 எம்ஜிஆர் இருந்த பிறகு கட்சியுடைய சீனியர் நான், 77 எம்எல்ஏ, 72 கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். 89 ஜெயலலிதா வந்து தலைவராக கூடாது அதிமுகவுக்கு, நான் தலைவரும் ஜெயலலிதா பார்த்து கேட்டிருப்பீங்களா? ஏன் கேட்கல? எடப்பாடி என்னோட ஜூனியர், உண்மை ஜூனியர், மறுக்கவே இல்லை. எடப்பாடி விட சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ? அவர் ஏற்றுக்கலையா? ராஜன் செல்லப்பா எவ்வளோ சீனியர்? அதிமுகவில் ராஜன் செல்லப்பா எவ்வளோ பெரிய சீனியர்? திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியுடைய பொருளாளருங்க. OS மணியன், இவர் எடப்பாடி அந்த பதவிக்கு வந்தே இருக்க மாட்டார், எம்எல்ஏ எம்பி இருந்திருப்பார். OS மணியன் 2000 பொருளாளர், கட்சியோட எவ்வளோ பெரிய சீனியர் இருந்தார். அவர் தலைவர் ஏற்றுக்கலையா? அதனால் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீங்கள் இத்தனை வருஷம் சேர்ந்தீங்க, 10 வருஷம் கழிச்சு இந்த போஸ்ட்டு, 20 வருஷம் கழிச்சு இந்த போஸ்ட்டு, இப்படி ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு தனியார் கம்பெனி மாதிரி தான் கட்சிகள். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவங்களுக்கு மேலே மேலே போவாங்க. அதை விட்டுட்டு நான் கட்சியில் சீனியர்னு உட்காந்துக்கிட்டு நீ ஏற்றுக்கணும் தலைவரா? நான் ஒரு செய்தி சொல்லிட்டேங்களா? தலைவரா ஏற்று தானே சார் இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லையா? செங்கோட்டையன் எப்போ அமைச்சரானார்? திரும்ப ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாவால் அமைச்சராக்கப்பட்டவர். எடப்பாடி கூட சொல்வார், என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். சசிகலாவால் அமைச்சராக்கப்பட்டார். அதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையன் வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம கட்சியோட சீனியர், நம்ம இந்த பதவிக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் பதவிக்கு வருவதற்கு இப்போது தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணா யாரை பார்த்து கூப்பிட்டாரு? நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து அண்ணா கூப்பிட்டார். அவரும் அண்ணா இறந்த பிறகு முதலமைச்சர் போட்டியில் இருந்தார். ஆனால் ஜெயிச்சது கலைஞர். ஏன் நாவலர் தோற்று போனார்? கலைஞரை விட அதிகம் படித்தவர் நாவலர். அண்ணாவுடைய பாசமிகு தம்பிகளில் நாவலருக்கு தான் முதல் இடம், கலைஞருக்கு அடுத்த இடமா தான் இருந்திருக்கும். நான் மறுக்கல. ஏன் ஜெயிக்கல? ஆதரவு
கட்சியினுடைய ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு. அதன் பிறகு நாங்கள் இப்போ 2 முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுங்கிறார் செங்கோட்டையன். எந்த 2 முறை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கூவத்தூரில் எல்லா எம்எல்ஏவும் கூப்பிட்டு வச்சு யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படிங்கிறாங்க. பணம் யார் கொடுப்பார்கள்? செங்கோட்டையன்கிட்ட பணம் இல்லை, எடப்பாடி அவர்கிட்ட பணம் இருந்தது. அன்றைக்கி அவர் தான் கஜானா வச்சுருந்தார், அவர் தான் கலெக்ஷன் ஹெட்டாக இருந்தார். அவர் கொடுத்தாரு, ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலான்றதை விட செங்கோட்டையன் ஒதுங்கி விட்டேன், நான் அது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு முதலமைச்சர் பதவிங்க, நீங்கள் கூப்பிட்டு இல்லை என்னை விட அந்த தம்பி கேமராமேன் தான் ஆனால் சீனியரு அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? தூக்கி சொல்லுங்கள், கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படி பேசலாம், ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லலாம், கதை அடிக்கலாம். யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சசிகலாவுக்கும் தெரியும், செங்கோட்டையனுக்கும் தெரியும், டிடிவி தினகரனுக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் கட்சி தலைமை என்றால் அது கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டால் 1000 உரசல்கள் இருக்கலாம், 1000 மோதல்கள் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வெளியே என்ன ஆக போகிறார் செங்கோட்டையன்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. சார், என்ன வேணா இருக்கலாம் சார், ஆனால் இந்த மாதிரியான விவகாரத்தை இவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் இது ஒரு குரூஷியலான எலெக்ஷன் சீசன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னு இருக்குல்ல. இவ்வளோ நாள் தலைமையை ஏற்று கட்சியில் கூட இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் ஏன் வெளியே வரோம் அப்படின்னா, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கோம். எடப்பாடி தலைமை ஏற்ற பிறகு இனியும் ஒரு தோல்வி கூடாது அப்படின்றதுக்காக வெளியே பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு ரீசனா புரிஞ்சுக்க முடியும். அந்த விவகாரத்தில் எடப்பாடி தவறு செய்கிறார்னே வச்சுப்போம். ஓகே, கட்சி பலவீனமாக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்கு வங்கி நமக்கு டேமேஜாக இருக்குது, பெரிய ஓட்டம் இருக்குது. அங்கே தான் 20-25 தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட இடத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் போய் தான் 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடியை பார்த்தாங்க, பேசினாங்க, அதை மறுத்தார். அது இன்னைக்கு கூட பேட்டியில் சொல்கிறார். அதாவது நீங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் கட்சி தலைமை எடுக்கிறது நடவடிக்கை சரியோ தப்போ, அவர் திருத்த முடியுமோ திருத்த முடியாதோ, நீங்க உள்ளதா இருக்கணும். புரியுதுங்களா? எடப்பாடி ஈகோவாக இருக்கிறார், அவர் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, யார் பேச்சையும் கேட்பதில்லை, உண்மையாக இருக்கலாம். ஆனா கட்சியுடைய பொதுச் செயலர் யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி. அப்போ நீங்க உங்க வழிக்கு அவரை மாற்றி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும், இல்லைன்னா அவர் வழியில இருக்கணும். இப்போ நீங்க வெளியே போய் என்ன சாதிக்க போறீங்க? 9 முறை எம்எல்ஏ, கட்சியில் பெரிய சீனியர், என்ன செய்ய போறீங்க? நீங்களாம் சண்டை போடுறதால எடப்பாடியும் பலவீனமாகிறார், நீங்களும் பலவீனமாகிறீர்கள். அதான உண்மை. அது உள்கட்சி விவகாரத்தில் இதுக்கு மேலே என்ன பேச முடியும்? இப்போ செங்கோட்டையினோட ஒரு 6 பேர் உள்ளே போனாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு எடப்பாடி சந்தித்தோம்னு சொல்கிறார்ல. இப்போ மற்ற 5 பேர் இருக்காங்கல்ல, இந்த 5 பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அறிக்கை விடுவாங்களா? அண்ணன் நீக்கம் தப்புன்னு. அன்னைக்கு 5 பேர் கூட போனாங்களா? முன்னாள் அமைச்சர்கள். அவங்க EPS-க்கு தான சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இப்ப செங்கோட்டையோட போய் எடப்பாடி கிட்ட விளக்கம் கேட்டவங்க, இல்ல நம்ம பிரிஞ்சு போனது சேர்க்கணும் எல்லாம் சொன்னவங்கல்ல. மீதி 5 பேர் இப்போ இல்ல செங்கோட்டனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டறிக்கை விடுவாங்களா? விட முடியாது, இல்ல விட வாய்ப்பு இல்லை. அதாவது எடப்பாடி ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டார், என்ன எடுத்து பேசுறாங்கல்ல, திமுக எதிர்த்து என்னைக்காவது செங்கோட்டையன் பேசியிருக்காரு? நியாயமான கேள்வி. அதுதான் சார், அதுதானே தேவை. இப்போதைக்கு எலெக்ஷன்ல திமுக எதிர்க்கணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவர் கேட்ட கேள்விதான், செங்கோட்டையன் இதுவரை அந்த கோபிச்செட்டி மாவட்டம் இருக்கிற அந்த ஈரோடு புறநகர் மாவட்டத்திலோ இல்லை அது என்ன கிழக்கோ மேற்கோ ஏதோ ஒன்று திமுகவுக்கு எதிராக என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு 4 வருஷத்தில் எதிர்கட்சியாக? அதிமுக சார்பில் நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணி வீழ்த்தி விட்டு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் சரியோ தப்போ எடப்பாடி மீது எல்லா தவறும் வச்சுங்க. எடப்பாடி யார் பேச்சும் கேட்கல, சர்வாதிகாரியாக செயல்படுகிறார். எடப்பாடி யாரையும் மதிப்பதில்லை. சரி, எடப்பாடி அப்புறப்படுத்தி விட்டு வேற ஒருத்தர் பொதுச்செயலாளர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுதா கொண்டு வாங்க, இல்லைன்னா வேற வழி இல்லைன்னா அவரை ஏற்றுக்குங்க. நீங்க உள்ளுக்குள்ள இருந்து சண்டை போடணும், வெளியே வந்து சண்டை போட்டால் என்ன பலன்? அதான் என்னுடைய கேள்வி. ஒரு கட்சின்னா உள்ளுக்குள்ள தான் சண்டை போடணும். இப்போ திமுக மட்டும் உள்கட்சி குழப்பம் இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்கு. எவ்வளோ பேருக்கு இவ்வளோ மனக்குறை இருக்கிறது. பெரியசாமி திமுகல அமைச்சராக இருந்தார். இந்த ஆட்சி வந்து 1 வருஷம் கிரீன்வேஸ் ரோடு போல, 1 வருடம் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அமைச்சர் பங்களாவுக்கு குடியேறவில்லை பெரியசாமி. அப்போ அவருக்கு எவ்வளோ சண்டை? கட்சி தலைமைக்கும் பெரியசாமிக்கு எத்தனை சண்டைன்னு எல்லாருக்கும் தெரியும்.
எல்லா மீடியாவில் வந்தது. 1 வருடம் கழித்து தான் அந்த கிரீனஸ் ரோடுக்கே போனார், பங்களா குடி போனார். அவர் வெளியே போயிட்டாரா, இல்லை அமைச்சர் பதவி வேணான்னு விட்டாரா? உள்ளுக்குள்ளே இருந்து சண்டை போட்டு தங்களுக்கான தகுதியை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளோ பெரிய சீனியருங்க, அவர் ஐ பெரியசாமி. அவர் கேட்ட துறை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தார். அதாவது கட்சியில் நேற்று சேர்ந்தவங்க இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்குலாம் பதவி கொடுக்குறீங்க, பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுக்கக்கூடாதா அப்படின்ற கோபத்தில் இந்த பக்கம் போலாங்க. இப்போ எல்லா கட்சியும் குழப்பம் இருக்கிறது. எல்லா கட்சியும் அவங்க தலைமை ஏற்று பேசுவார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வந்து எந்த தலைவர் இருந்தாலும் ஒரு கோஷ்டி எதிராக சண்டை போடும். ஒரு கோஷ்டியில் 10 கோஷ்டி இருக்கும். அதே மாதிரி அதிமுகவில் உள்ள அரசியல் இருக்கும், கோஷ்டி அரசியல் இருக்கும். நீங்கள் திமுகவுக்கு எதிராக அணி திரள வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது எடப்பாடி கையில இருக்கு. நான் எடப்பாடி செய்ததெல்லாம் நியாயப்படுத்தலை. பட் கட்சி வந்து பலகீனமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படி பலகீனப்பட்டே கொண்டிருந்தால் அது கூட்டணி என்ன அமைத்தாலும் திமுக வீழ்த்துவதற்கு வலிமையாக இருக்குமா? முடியாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொடநாடும் அடங்கும், அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மரணமும் அடங்கும். இவங்கெல்லாம் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படும். ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே போகும்போதோ இல்லை ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார், தர்ம யுத்தம் நடத்தினார், மரணத்தில் வந்து மர்மம் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ செங்கோட்டையன் அவர்களும் கொடநாடு வழக்கு எடுத்து இபிஎஸ் தான் A1 அப்படின்னு சொல்கிறது. கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா சார்? என்ன இருக்குது இதன் பின்னாடி? இல்லை, கொடநாடு அந்த கொலை கொள்ளை விவகாரத்தில் சில குழப்பங்கள் இருக்கின்றன. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கொயரி, ஃபஸ்ட்டு விசாரணை நடத்துகிற டீமுக்கு தான் எல்லா விவரங்கள் நல்லா கிடைக்கும். அப்புறம் கூடுதலாக விசாரிக்கிற எந்த கமிட்டிக்குமே எந்த ஏஜென்சிக்குமே வந்து ஒரு பெரிய வலிமையாக வந்து டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு டீம் தான் உள்ளே போயிடும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, எல்லாமே விசாரிப்பாங்க. இப்போது திருச்சியில் நேருடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு என்னாச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஃபஸ்ட்டு ஏஜென்சி, அதுக்கப்புறம் சிபிஐ போய் திரும்ப தமிழ்நாடுக்கே வருது. அப்போது அந்த முதல் டீமே சரியாக விசாரிக்கலன்னா கஷ்டம். அந்த ஏஜென்சிக்கு சரியான மெட்டீரியல் கிடைக்கல, சரியான ஒரு ரூட் கிடைக்கல, கஷ்டம். அந்த மாதிரி தான் கொடநாடு கேஸ். அதிமுக ஆட்சியில் கொடநாடு விவகாரத்தை சரியாக விசாரிக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் அதில் யார் குற்றவாளின்னு ஓபிஎஸ் கேட்டார்ல, இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லுவாரா? அதை விட்டுருங்க. ஜெயலலிதா சாவில் மர்மம் இருப்பதாக சொல்லி தான் நீதி விசாரணை வேண்டும் சசிகலா அவர்கள் எதிர்த்து வெளியே வந்தார். இன்னைக்கு சசிகலா கூட்டிட்டு பசும்பொன்னில் தேவரஞ்சலிக்கு போறாரு. அதுக்காக தான் கேட்டேன், இந்த குளறுபடிக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இதை விட இன்னும் பச்சையா உடைச்சி சொல்றேன். ஜெயலலிதா சாவில் மர்மம் அப்படின்னும் போது சசிகலாவின் மீது குற்றம் சாட்டினார். சசிகலா வந்து கோபத்தில் சண்டை போட்டு ஜெயலலிதா தள்ளி விட்டார். தள்ளி விட்டதில் ஜெயலலிதா கட்டிலில் போய் தலை அடிபட்டது, ரத்தம் வழிந்தது, அப்படியே மயக்க நிலையில் வந்து மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். 75 நாள் கழித்து அவர் இறந்து விட்டார். இந்த சாவுக்கெல்லாம் காரணம் எல்லாம் பேசினான். வெளிநாட்டு கூட்டு போல அதுக்கு சசிகலா காரணம், சாவில் மர்மம்னாங்க. இப்ப யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன்ல என்ன ஃபைண்டிங்ஸ்? யாராவது ஜெயலலிதா சாவுக்கு யார் குற்றவாளி, யார் காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல ஓபிஎஸ் திருப்தி அடைஞ்சிட்டாரா? சசிகலாவை கட்சி விட்டு நீக்கலாங்க. சசிகலா போஸ்டரில் அந்த அம்மாவுடைய கண் இருக்குல்ல, அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு குத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஜெயலலிதா இறந்த ஒரு 3-4 மாதங்களில் அவங்க பெங்களூர் சிறைக்கு போன பிறகு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் கட்சி விட்டு நிற்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நீ தர்மயுத்தம் பார்த்தீங்க, நீதி விசாரணை கேட்டீங்களே, சிபிஐலாம் கேட்டீங்களே, இப்போ நீதி விசாரணை ஃபைண்டிங்ஸில் என்ன வந்தது? ஓபிஎஸ் பேட்டி எடுங்க, அவர் சொல்லிட்டோம். ஜெயலலிதா சாவில் மர்மம் இன்னும் இருக்கிறது சொல்லுவாரா? அந்தந்த நேர அரசியல். இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு வலிமையான குற்றச்சாட்டு, கொடநாடு கேஸில் A1 சொல்லிட்டு போட்டோம். நான் கேட்குறேன், அதில் குழப்பம் இருக்குது, நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னா இருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஊட்டியில் இருந்த டாக்குமெண்ட் இங்கே சிஐடி நகரில் ஒரு வீட்டில் கிடக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. அதை முறையாக விசாரிக்கவில்லை, அது உண்மை. அங்கே ஏதோ ஒரு பெரிய புதையல் இருக்குன்னு சொல்லி ஒரு டிரைவர் ஒரு டீமை செட் பண்ணி கொள்ளடிக்க போகிறான், அங்கே தடுக்கிறவங்களை கொலை பண்ணுறான். அந்த கேஸ் அவ்வளோதான். பட் அதில் முழுமையாக விசாரித்து அதிமுக ஆட்சியிலே அழகாக அது வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறியது எடப்பாடி அரசு. அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் சொல்கிறாருன்றதுக்காக அவருக்கு டாக்குமெண்ட் இருங்க, டாக்குமெண்ட் காட்ட வேண்டியதானே? ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா டாக்குமெண்ட் காட்ட வேண்டியதானே?
ஓகே. ஆனா இப்ப இபிஎஸ் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு சார்? இப்ப கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா நீக்குறாங்க. முதல்ல ஓபிஎஸ், அதுக்கப்புறமா இப்ப செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி பல தலைவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நீக்கி இருந்தாலும் கூட அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா 2 பேருமே வந்து பாஜக சொல்றதை கேட்டுதான் இங்க நடக்கிறாங்க. இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருந்தாலும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாஜக என்ன சொல்லுச்சோ அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லும் போது கூட டெல்லி போயிட்டு வந்திருந்தாரு. எல்லாமே பார்த்தோம். அப்ப என்னதான் சார் இருக்கீங்க இதன் பின்னாடி? அதிமுக பாவமா பரிதாபமா இருக்கு. ஓகே. செங்கோட்டையும் ஓபிஎஸும் பாஜக பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறாங்களா? ஓகே. நீங்க கேட்கும்போது எப்படி கேட்டீங்க? பாஜக தான் இந்த அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுது. இதுதான் முக்கியமான கிரக்ஸ். இப்போ எடப்பாடியை கையில் எடுக்கும்போது பாஜக என்ன பண்ணுச்சு? சசிகலாவை கட்சி விட்டு நீக்க சொல்லிச்சு, டிடி தினகரனை கட்சி விட்டு நீக்க சொல்லிச்சு. அப்போ வேற வழி இல்லை, ஆட்சி காப்பாற்றிக் கொள்வதற்கு எடப்பாடி செய்திருப்பார். ஆனா இன்னைக்கு அந்த பாஜகவை 2024 டிடிவி ஆதரித்தார், ஓபிஎஸ் ஆதரித்தார், இன்னைக்கு எல்லாம் வெளியே இருக்காங்க. இன்னும் பாஜகவை, இன்னும் அதிமுகவை பாஜக பலகீனப்படுத்துகிற நோக்கில் பாஜக செயல்படுகிறது. அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுக்குறார், நான் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக தலைவர்கள் என்னை திட்டுகிறார்கள், செங்கோட்டையின் வெளியே போனதுக்கு என்னைய வந்து இழுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஆகும் நான் பேசுறதுக்கு அப்படிங்கிறார். நான் கேட்குறேன், அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டுருக்குன்னா முதல்ல பேசவே கூடாது. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர் பேசுறதுக்கு தான் ஃபோக்கஸிங் வரணும். அவர் பாவம் ஊராக போயின்னு இருக்காரு, ஒரு ஃபோக்கஸிங் வரல, ஒரு மீடியா கவரேஜ் வரல. இவர் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுப்பாரு, எங்கெங்கன்னா பேட்டி கொடுப்பாரு, பெருசாக வரும். அப்போது கட்சி தலைமைக்கு யார் கட்டுப்பட்டவர்? நீ கட்டுப்பட்டீங்களா? மொத்தம் பொய். பாஜகவே இவர்கள்லாம் இப்படி ஆட்டு வைக்கிறதான்னு தெரியல. பாவம் எடப்பாடி, பாவம் அதிமுக. இதை தவிர வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. அப்ப எலெக்ஷனை எப்படி சார் சந்திப்பாங்க? அது எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பாஜக தமிழ்நாட்டுக்கு வரும். அது வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பீகார் தேர்தலில் ஏதோ கோல்மால் பண்ணியோ ஏதோ பண்ணி ஜெயிப்பாங்க. ஏன்னா இப்போ என்னதான் இப்படியே ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி ஃபைட்டிங் இருக்குன்னு சொன்னால் கூட பாஜக பீகாரை விடாது. எப்படியாவது சாமதான தண்ட பேதத்தை எல்லாம் மீறி ஆட்சி பிடிக்கும். பிடித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் அரசியல் களம் மாறும். ஆமா. ஓகே. பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் திமுக வீழ்த்த முடியாது. இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி பலம் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, அதுதான் ஜெயிக்கும்னு தெரியுது. திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவத்துறை, போலீஸு, ரெவன்யூ எல்லாமே, காமன் மேன் எல்லாமே இருக்கான். பாருங்க, இப்போ மழை பெஞ்சுது, சாதாரண மழை, ஒரு 10-12 சென்டிமீட்டர். அந்த மழைக்கு சென்னை நகர சாலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தது. 2 நாள் வெயில் காயுது, அப்படியே சும்மா போர்க்கால அடிப்படையில் ரோடு போடுறாங்க. ஏன் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் போட மாட்டீங்களா? நான் பல டிபேட்டில் சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் ஜூலையில் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கணும். இப்போ தேவையில்லாமல் இந்த இவ்வளோ, இப்போ மேயர் சொன்னாங்க, மேயர் பிரியா, இப்போ மழை காலத்தில் ரோடு போட முடியாதுங்க, அப்புறம் எப்படி இப்போ போட்டீங்க? ஒரு 15 சாலைகளை சென்னை நகர அதிகாரிகள் எப்படி போட்டீங்க? இப்போ இதெல்லாம் வந்து எதிரான மனநிலை. இதை கேப்சர் பண்ற அளவுக்கு அதிமுகவுக்கு வலிமை இருக்கிறதா? அதுதான் பெரிய கேள்வி. ஆனா இதுல செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம், ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி இருக்குல்ல சார்? 2 பேருமே மூத்த லீடர்ஸ். இதுல என்ன உங்களுக்கு கவலை? அவங்களுக்கே அந்த கவலை இருக்குமான்னு தெரியல. இப்போ கவலை, இப்போ ஓபிஎஸ் திமுக கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்கள் கசிந்தது. அது உண்மையான்னு நமக்கு தெரியாது. இந்த பக்கம் விஜயோட கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு தகவல்களும் இருந்துச்சு. அதுவும் உண்மையான தெரியாது. இப்படியே மாறி மாறி போய்கிட்டு இருந்தா என்னவாகும்? விஜய் வந்து தனியா நிற்கிற முடிவில் அவர் கடைசி வரை இருந்தார் என்றால் இவங்க நிலமெல்லாம் கஷ்டம். ஓகே. இவங்க திமுக கூட்டணி தான் போனோம். டிடிவி, ஓபிஎஸ் இவங்க ஒன்று சேர்ந்து திமுக போன வேற வழி இல்லை. ஏன்னா எடப்பாடி வீழ்த்துவதுதான் இவங்களுடைய முதல் நோக்கம்னு டிடி தினம் தெளிவாக இருந்துட்டார். தெளிவாக இருக்காருல்ல, அந்த வரிசையில் செங்கோட்டையும் சேர்ந்து விட்டார். ஸோ எடப்பாடி வீழ்த்த வேண்டும், எடப்பாடி கூட்டணி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு. ஆனால் பாஜக இவர்கள் எப்படி கையாள போகிறதெல்லாம் இந்த பீகார் தேர்தல் முடிந்து உள்ள வந்தாதான் தெரியும். அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது. டிசம்பர்ல ஒரு ஷேப்புக்கு வரும். விஜய் வந்து எங்க போறார்? பாஜக அதிமுக கூட்டணி வரப்போறாரா, இல்ல அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகிறதா? இதெல்லாம் அப்பதான் தெரியும். அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது.
ஓகே ஒரு 10 நாள்ல சினாரியோ பாஜக மாற்றி காட்டுவாங்க. ஓகே ஓகே. அப்போ நிச்சயமா இன்னும் ஒரு வாரத்தில் பீகார் தேர்தல் இருக்கு, முடிச்சுட்டு நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். நவம்பர் 14க்கு அப்புறம் பேசுவோம். ஆமாம், ரிசல்ட் வந்த பிறகு. ஓகே, நான் எலெக்ஷன் மட்டும் பேசிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.